உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம தேவனுடைய வார்த்தையை கேட்க போறதுக்கு முன்பாக சகோதரன் மரியோஷ் அவங்களுடைய ஊழிய பொறுப்புகளை கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அதன் பின்பாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். இப்போ மரியோஷ் பிரதர் ஓவர்சி டைரக்டரா இருக்கிறாங்க. அதோடு நேபாளில் நடக்கிற மினிஸ்ட்ரிக்கும் அவங்க தான் பொறுப்பா இருந்து அநேக போராட்டத்தின் மத்தியில அந்த இடத்துல காணப்படுகிற சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாங்கி அவற்றையெல்லாம் மேற்கொண்டு இன்னைக்கு நேபாளத்துல ஆண்டவருடைய ஊழியங்களை நிறைவேற்றவும் சபைகளை உருவாக்கவும் அருமையான சகோதரரை பயன்படுத்தி ஆண்டவர் வருகின்றார். அதோடு ஜெம்ஸனுடைய நிர்வாக பொறுப்புலையும் பார்க்கும்போது முன்னேற்ற பணியினுடைய பொறுப்பாளராகவும் சகோதரன் தான் இருந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து, ஏன்னா முன்னேற்ற பணியின் மூலமாகத்தான் ஜெபிக்கிற மக்கள் கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நாம ஜெபிப்பதும் கொடுப்பதும் ஊழியத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறபடினால இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற முழு உலகத்திலையும் இருக்கிற எல்லா ப்ரமோஷனல் சைட்ஸுக்கும் சகோதரன் தான் பொறுப்பா இருக்கிறாங்க. இதோடு ஜெம்ஸனுடைய எல்லா ரீஜனல் டைரக்டர்ஸ் மற்றும் ஜோனல் சூப்பரண்ட்ஸ் மிஷினரிகள் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, அந்த பணித்தளங்கள்ல எழுப்பி கொண்டிருக்கிற சபைகளை கட்டுகிற பணியையும் மேற்பார்வையிடுகின்ற பொறுப்பு சகோதரனுடைய கரத்துல உண்டு. வயசு குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு மேலானது. கடந்த 3 ஆண்டுகளாக சகோதரன் பொறுப்பெடுத்த பொழுது அநேக போராட்டத்தின் நடுவுல, எதிர்ப்புகளின் நடுவுல ஆண்டவர் இம்மட்டும் நிலை நிற்க கர்த்தர் கிருபை தந்தார். இந்த நாளிலும் பல சூழ்நிலைகளில பொருளாதார ரீதியில நெருக்கங்கள் ஜெம்ஸுக்கு நின்றாலும் அதன் நடுவிலும் கர்த்தர் நல்லவராய் நின்று யாரையும் சேலரி கொடுக்காத பட்சத்துல இல்லாதபடிக்கு சேலரியும் கொடுக்க, ஹோம்ஸையும் ரன் பண்ண, சபைகளையும் எழுப்புவதற்கு மகனை ஒரு சின்ன கருவியா ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைய நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள சகோதரன் மரியோஷை அழைக்கிறேன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஜெம்ஸ் சார்பாக வந்திருக்கிற அத்தனை பேரும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த 5வது ஆண்டு என்னுடைய முதல் குடும்ப தரிசன கூடுகையில உங்களோடு கூட இணைவத மிகவும் ஒரு மகிழ்ச்சியான காரியமாக நான் எண்ணுகிறேன். அந்த புதிய வருடத்திலையும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்பதற்கும் தேவனுடைய தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்வதற்கு தேவன் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பிற்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். நாம் தேவனை அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்க தேவன் கிருபை செய்தார். அதோடு கூட நம்ம ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதோடு கூட கடந்த ஒரு ஆண்டு நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ஊழியங்களில தேவன் முன்னின்று எல்லாவற்றையும் அவர் நடத்தினதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த புதிய வருஷத்துல நம்ம எல்லாருமாக நம்ம இன்னும் தொடர்ந்து ஆண்டவருக்காக நம்ம வாழ்வதற்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. என்னை அறிமுகப்படுத்தினபடி ஜெம்ஸனுடைய ஊழியத்துல ஒரு மிஷினரியாக நான் கடந்த 25 ஆண்டுகள் தேவனுடைய பணியை மிஷினரி பணித்தளத்திலிருந்து செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு இது என்னுடைய 25வது ஆண்டு என்னுடைய மிஷினரி ஊழியத்துல. 2024 நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து எனக்கு என்னுடைய 25வது ஆண்டை மிஷனரி ஊழியத்துல ஆரம்பிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நாங்கள் இந்த நாட்களில டிசம்பருடைய கடைசி 27, 28, 29 அந்த 3 நாட்களும் நம்மளுடைய அண்ணன் நகஸ் ஜெபகுமார் அவங்களுடைய தலைமையில மிஷனரி குடும்பங்களாக 3 நாட்கள் உபவாச கூடுகையை நாங்கள் முடித்து இந்த நாளில் உங்களோடு கூட இந்த ஜூம் இந்த மீட்டிங்ல பங்கெடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார்.
கடந்த அந்த 3 நாட்கள் எங்களுடைய மிஷனரி ஊழியம் உபவாச கூடுகையில அநேக நம்மளுடைய ரீஜனுடைய தலைவர்கள், கோட்ட தலைவர்கள், அவர்களுடைய இந்த பணித்தளத்துல தேவன் ஒரு ஆண்டு செய்த காரியங்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். நம்மளுடைய மினிஸ்ட்ரி சூப்பர்டன்ட்ஸ் நாம் செய்யக்கூடிய 6 வகையான அந்த 7 வகையான ஊழியங்களை 6 மினிஸ்ட்ரி சூப்பர்டன்ட்ஸ் அவர்கள் பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்க தங்களுடைய அறிக்கைகளை வைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆண்டவரை துதிப்பதற்கும், அதோடு கூட நம்முடைய படித்தளங்கள் இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், நம்ம எதிர்கொண்டு வருகிற தடைகள், அதெல்லாவற்றையும் அறிந்து நாங்கள் 3 நாட்கள் உபவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல வர தேவன் கிருபை செய்தார். அதற்கான நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட கிறிஸ்துமஸ் நாட்களில நம்முடைய எல்லா பணித்தளங்களிலேயுமே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பல லட்ச ஜனங்களுக்கு தேவனை நாம் அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ எதிர்ப்புகள் நம்மளுடைய பணித்தளங்கள் இருந்த போதிலும் தேவன் கடந்த ஒரு ஆண்டும் நம்மை ஒவ்வொருத்தரையுமே கண்மணி போல காத்து நடத்தி அவருடைய அந்த பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, சுவிசேஷத்தை நாம் தைரியமாக பிரசங்கிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை விதமான தடைகள் வந்த போதிலும் அது எல்லாவற்றும் மீறி நாம் முன்னேறி செல்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதனாலதான் நாங்கள் இந்த கடந்த ஆண்டினுடைய இறுதியில நடத்தின உபவாச கூடுகையை நம்முடைய அண்ணன் அகஸ்ட் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பின் கீழ் நாங்கள் கூடி வந்தோம். பிரேக்கிங் பேரியர்ஸ் என்று சொல்லி, தடைகளை உடைத்து என்று சொல்லி. சோ நிச்சயமாகவே கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் பலவிதமான தடைகள் வந்த போதிலும் அது எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நமக்கு தடைகளை தகர்த்தெறிகிறவர் முன் சென்று ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்தினார். அதற்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தருக்கே உரியதாகட்டும். இந்த நாளில ஆண்டவருடைய செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நான் இந்த வருடம், அதாவது 2025 வருடம் ஜெம்ஸ் குடும்பத்தினருக்கு, அதாவது ஜெம்ஸ் குடும்பம் என்று சொன்னால் நம்மளுடைய மிஷனரிகள் மாத்திரமல்ல, உங்களை போன்று ஜெம்ஸனுடைய ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக, நம்மளுடைய பணிகளுக்காக கொடுக்கிற எல்லாருமே நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். சோ இந்த ஜெம்ஸ் குடும்பத்திற்கு ஆண்டவர் சங்கீதம் 46 நமக்கு ஒரு வாக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அந்த சங்கீதத்தினுடைய அடிப்படையில நாம் ஆண்டவரை துதிப்பதற்கும், தேவனுடைய செய்கைகளை நாம் இன்னும் அதை கூர்ந்து கவனித்து நாம் ஆண்டுடைய பணியை முன்னேறி சென்று செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த 46ஆம் சங்கீதத்தை தான் நாளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னைக்கு ஜெம்ஸனுடைய கேலண்டர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 46ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனத்தை தான் நீங்க பார்க்க முடியும். வட இந்தியாவில இப்ப மிகுந்த குளிர், பயங்கர இப்ப வந்துட்டு இந்த நேரம் கிட்டத்தட்ட இப்ப வந்துட்டு ஒரு 13-14 டிகிரி தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பயங்கர கோல்டு வின்டர். அது மத்தியில தான் உங்களோட கூட இங்க இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். தேவன் கிருபை பாராட்டுவாராக. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். நான் ஜெபித்து நான் தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் எங்கள் அத்தனை பேரையும் சுவாமி நீர் ஆண்டவரே பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆண்டவரே துதிக்குவதற்கு ஆண்டவரே என்னடங்கா நன்மைகளை எங்கள் அத்தனை ஆண்டவரே எங்களுடைய பேரனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்திருக்கிறீங்க சுவாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலம் ஆண்டவரே நாங்கள் நன்றி அற்றவர்களாக நாங்கள் இருந்து விடாதபடிக்கு எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே கேட்பதற்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதை நாங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யத்தக்கதாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யத்தக்கதாக எங்களோடு கூட இடைப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் உங்களுடைய சத்திய வேதத்திலிருந்து நாங்கள் அறிந்து உங்களுடைய நிறைவேற்ற எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளில நான் சொன்னபடி ஜெம்ஸ் குடும்பத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த சங்கீதம் 46 மையமாக வைத்து நான் உங்களோடு கூட செய்தி நான் கொண்டு வருகிறேன். முதலாவது அந்த முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 46 முதலாவது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். அது ஆங்கிலத்தை நான் வாசிக்கிறேன். God is our refuge and strength, a very present help in trouble. இந்த 46ஆம் சங்கீதத்துல நீங்கள் பலவிதமான காரியங்களை நீங்கள் தனிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கை அதை தியானித்து இருக்கக்கூடும், இல்ல செய்திகள் நீங்கள் கேட்டிருக்க கூடும்.
ஆனால் இந்த நாளில இந்த சங்கீதம் 46 தேவன் ஜேம்ஸ் குடும்பத்திற்கு கொடுத்தபடினால இதிலிருந்து ஒரு 3 முக்கியமான காரியங்களை நான் சுருக்கமாக நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வருகிற இந்த ஒரு ஆண்டிலும் தேவன் நம்மோடு கூட எந்த விதத்துல அவர் இடைப்பட விரும்புகிறார், அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல நான் இந்த காரியங்களை கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது இங்கே சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகாக இந்த இடத்துல வந்துட்டு அங்க அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறான்னு பாருங்க. தேவனுடைய காரியத்தை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹவு காட் இன்டர்வீன்ஸ் இன் அவர் லைஃப் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய காரியங்களை திரும்ப அவர் நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அடுத்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதே போல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த 2025 வருடத்துல ஆண்டவர் நம்முடைய ஜேம்ஸ் குடும்பத்திற்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்திலிருந்து முதலாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என்ன? நாம இந்த 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற to know be still and know that I am God என்கிற அந்த காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். விசேஷமாக நீங்க ஒருவேளை ஒவ்வொரு வருடத்தினுடைய தொடக்கத்துல இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, புதிய வருடத்துல ஆண்டவர் நான் இந்த காரியத்தெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற தீர்மானங்களை எடுப்பது வழக்கம் இல்ல. நிறைய பேர் வந்துட்டு வருட இறுதியில அடுத்த வருடத்தை குறிச்சு தீர்மானங்களை எடுக்கிறவர்கள் உண்டு, அது நல்லதுதான். ஆனா சில நேரங்களில் அந்த அடுத்த வருடத்தை நம்ம புது வருடத்தை தொடங்கும் போது நான் எடுத்த தீர்மானங்களை நான் நிறைவேற்றினா, நான் செய்தனா என்று அதை பரிசீலிக்கிறவர்கள் குறைவு இல்ல. அதை செய்யறது ரொம்ப, அது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம். நான் என்னுடைய வாழ்க்கையில அதை நான் நிறைய நேரங்களை தொடர்ந்து செய்வது உண்டு. அதை வருடத்தினுடைய ஒரு வருடம் மாத்திரமல்ல, அது இடையிடையே நான் செய்வது உண்டு. சில தீர்மானங்கள், ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்கள். அப்படி இந்த புதிய வருடத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதலாவது இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க ஒரு தீர்மானமாக எடுப்பதற்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இத எந்த சூழல்ல அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இதை நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது வசனம் என்ன சொல்கிறது? அந்த வசனத்தை பாருங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். அப்ப ஒரு ஆபத்து காலம் நம்மளுடைய வாழ்க்கையில வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தானே இல்ல. எல்லாரோட வாழ்க்கையிலும் பல விதங்கள்ல ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஆபத்து, ட்ரபிள் நம்ம வாழ்க்கையில வரும்போது, ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, when trouble comes we may tremble இல்ல. ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம ஆடி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மள வந்துட்டு ஒரு நிலை தடுமாறுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு வர முடியும். ஆபத்தே வராது நம்ம சொல்லவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அந்த ஆபத்து காலம் அல்லது வருகிற பிரச்சனை அது எதற்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அது மாறுகிறது. உங்களுடைய என்னோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோ ஒரு ஆபத்தோ ஒரு சவாலோ வராம நான் வந்துட்டு அதுல தேவன் எப்படி கிரியை செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா. he allows trouble. அது ரெண்டு விதத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறார். வேதத்தினுடைய the whole God's counsel, the whole scriptures counsel என்று சொன்னால், அதாவது முழு வேதாமத்தினுடைய ஆலோசனை என்று சொல்லி நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆபத்துகள் அல்லது வருகிற பிரச்சனைகள் ரெண்டு காரியங்கள் நான் வாழ்க்கையில செய்வது உண்டு. ஒண்ணு, நான் அதனூடே தான் கர்த்தர் யார் என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்வதற்கு எனக்கு அது உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில என்னை உருமாற்றி நான் தேவனை போல, நான் கிறிஸ்துவை போல மாறுவதற்கும் ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். இன்னொன்னு சொன்னா, மூன்றாவது இன்னொரு காரியமும் உண்டு. என்ன? நான் அதனூடே நான் கடந்து போவதனால என்னை அவருக்கு ஒரு சாட்சியாக, அதே பாதையில கடந்து போகிற மற்றவர்களுடைய வாழ்க்கையில
நான் அந்த ஆண்டவரை பறைசாற்றவனாகவும் என்னை அதை மாற்றுகிறது. ஏன்னா ஒன் இஸ் டு நோ ஹிம், செகண்ட் இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் மீ, அண்ட் தேர்ட் இஸ் டு பி இஸ் விட்னஸ் என்று நான் சொல்ல முடியும். இது வேதத்தினுடைய தி கவுன்சில் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இதுதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவரே ஏன் அதை அனுமதித்தீர் என்று கேட்பதற்கு அல்ல, இந்த 2025 வருடத்துல கர்த்தாவே அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அதுக்கு அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லாரு பாருங்க, இந்த முதல் வசனத்துல அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர் என்றுதான் நாங்க சொல்லுகிறார். இது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு தெரியுங்களா? வெரி பிரசன்ட் ஹெல்ப். அந்த அனுகூலம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு வெரி பிரசன்ட் ஹெல்ப் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னது? நான் கடந்து போகிற அந்த அந்த பிரச்சனையில என்னோடு கூட அப்பொழுதே என்னோடு கூட இருக்கிறவர் அவராம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில சில அந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, யார் எனக்கு உதவி செய்வா இந்த நேரத்துலன்னு சொல்லிதான் உடனே நம்மளுடைய எண்ணங்கள் வரும் இல்லையா? நீங்க ஒரு வேலை ஓகே இந்த நபர் எனக்கு உதவி செய்யக்கூடும், உடனே நம்மளுடைய யோசனைகள் யாராவது ஒரு நபர் நமக்கு உதவி செய்திட மாட்டாங்களா அப்படிங்கிற இன்னும் அநேகருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ அந்த உதவிக்காக அங்கேயும் இங்கேயும் நீ தேட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அனுகூலமான அந்த இப்பொழுதே அந்த பிரசன்டா இருக்கக்கூடிய அந்த உதவி யார் அப்படின்னா நானே என்று நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் கேட்கிற பிரியமானவர்களே, 2025 வருஷத்துல தேவன் அப்படிப்பட்ட விதத்துல அவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் நான் வாசிக்கிறேன். அதனுடைய 8-9 தமிழ் அப்படிதான் நினைக்கிறேன். அங்க இந்த வருகிற பிரச்சனைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா அங்க சொல்கிறார். நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோட ஊழிய வாழ்க்கையில வந்த உபத்திரவங்களை குறித்து அவரே எழுதும்போது என்ன சொல்றாரு பாருங்க, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாம போயிருச்சு. அது மாத்திரம்ல அவர் சொல்றாரு, எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரம் இல்ல. இந்த நாட்கள்ல ஒரு வேறு விதமான சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. என்னது? கிறிஸ்துவ ஒன்றையில வந்தா பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான சுவிசேஷம் என்று அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு பிழைப்போமே என்கிற நம்பிக்கையற்ற பிரச்சனை உபத்திரம் எங்க வாழ்க்கையில வந்துச்சு, எங்க பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆனால் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொல்றாரு பாருங்க, 9வது வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்ப ஆண்டவர் எதற்காக இதை அனுப்புகிறார் அனுமதிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு, எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கை இராமல் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கர்த்தர் இந்த வருஷத்துல நானே உன்னுடைய அந்த அனுகூலமான துணை என்று சொன்னா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு, நான் உன்னோடு கூட இந்த காரியத்தில் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளத்தக்கதாக உன்னுடைய நம்பிக்கை முழுவதுமாக என் மீது இருக்கத்தக்கது, so that you may have a total reliance, total dependence on me என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த 2025 ஆண்டவர் உங்களை என்னோட வாழ்க்கையில அதிகமாக அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரச்சனைகளோடு கூட வருகிற இந்த ஆபத்து காலத்துல அவர் நமக்கு துணையாக இருப்பது மாத்திரமல்ல, நான் அவரை இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாக, to know him more. அதான் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வாசித்த அந்த 5ஆம் வசனத்துல பாருங்களேன். ஜாதிகள் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில இல்ல, அப்ப ஆண்டவரை தேடுகிற ஒரு காரியம். அப்ப இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரை நான் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை இன்னும் உண்மை நான் தேட வேண்டும் என்கிற அந்த காரியத்தை தேவன் நம்மளுடைய உள்ளங்களில அவர் அதை எழுப்புவாராக. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை கொண்டு ஒரு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்க ஆண்டவர் அதிகமாக நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலுமே நீங்க பதற மாட்டீங்க இல்ல. The one who's seeks God will be stable.
அதான் அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பதட்டம் வராது. நிறைய பேர் பதறதற்கான அந்த ஆங்ஸைட்டி அது ஏன் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவனை தேடாததுனால, தேவனை இன்னும் அறிந்து கொள்ளாததுனாலதான். அது மாத்திரமல்ல, தேவனை நான் தேடினேன், நான் தேவனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய முழுவதுமாக நான் சார்ந்திருப்பது அவராகவே தான் இருப்பார். இந்த என்னுடைய மிஷனரி ஊழியத்துல கடந்த 25 ஆண்டுகளில நான் அனுபவப்பட்டதும் சரி, அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தது ஒண்ணுதான். எவர் தேவனை அறிந்து வைத்திருக்கிறாங்களோ அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாள் பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையுமே பதறாம, பதட்டம் அடையாம, ரொம்ப அமைதலாக அந்த காரியத்தை அவங்க புரிந்து, அறிந்து முன்னேறி செல்ல முடியும். அதனால ஆண்டவர் அங்க சொல்லும்போது, நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவனே நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த வருடத்துல முதலாவது ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிற ஒரு காரியம், அவர் என்னுடைய பிரசன்ட் ஹெல்ப் என்பதை அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து நான் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவர் என்னுடைய பிரசன்ட் ஹெல்ப் என்கிறதை நான் அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தை, அவரை நான் இன்னும் அறிந்து கொள்வதற்கு இந்த வருடத்துல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அது சொல்லும் போது ஒரு சூழலை அவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது சொல்லிட்டு நான் என்னோட வாழ்க்கையில சமீபத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 2வது வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இல்ல, இந்த இப்படிப்பட்ட சூழலை, ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துட்டு இங்க வேதம் சொல்லுகிறது. நடக்கக்கூடிய ஒரு இயற்கை அழிவை குறித்து, அதற்கு மத்தியிலையும் கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சங்கீதக்காரன் இங்க சொல்லுகிறார். அக்டோபர் மாதம், போன வருடம் அக்டோபர் மாதத்துல நான் நேபாள் தேசத்துக்கு நான் கிட்டத்தட்ட மாதத்திற்கு ஒரு முறை நான் நேபாளுக்கும் நான் போவது உண்டு. ஒரு வாரம் அளவுதான் இருப்பது உண்டு. அதாவது ஒரு மாதம் போக முடியலன்னு சொன்னா 2 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு 10 நாட்கள் நான் அங்க நம்மளோட ஊழியங்களே அங்க இருந்து அங்க செய்வதற்கு ஆண்டவர் தொடர்ந்து கிருபை செய்து கொண்டு வருகிறார். போன அக்டோபர் மாதத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நேபாள் தேசத்துல வெள்ளப்பெருக்கும், அதனால ஏற்பட்ட அந்த பெரிய பெருமழை, வெள்ளப்பெருக்கு, அதனால நிறைய இடங்கள்ல நிலச்சரிவு நிறைய ஏற்பட்டிருந்துச்சு. அங்க இருக்க நம்மளுடைய அந்த பணித்தளங்களை நான் பார்வையிடுவதற்கும், முடிந்த உதவிகளை அங்க செய்வதற்கும், அதோடு கூட வரப்போகிற சில கூட்டங்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் நான் அங்க காரியங்களை பார்ப்பதற்கு நான் போயிருந்தேன். அப்ப நான் போகும்பொழுது அது வந்து ஒரு மலைப்பகுதியான ஒரு இடம். நம்மளுடைய அந்த நேபாள் பீகார் பார்டர்ல இருந்து போய் இன்னும் கொஞ்சம் தூரம் அது மலைப்பகுதியில மேல போகணும். அப்படி போயிட்டு எங்களோட வண்டியில நாங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. திடீர்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் இருக்கும், ரொம்ப தூரம் கிடையாது, கண்ணுல பார்க்கக்கூடிய மிகவும் பக்கத்துல அதுவும் சரியான ஒரு மலைப்பகுதி. கீழே வந்து பயங்கரமான ஒரு பாதாளம், கீழே வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஒரு சில அடிகள்ல நிலச்சரிவு நடந்துச்சு. நான் ஒருவேளை ஒரு ஒரு அரை நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி நான் வாகனத்துல போயிருந்தா கூட அந்த நிலச்சரிவுல நான் கீழே வாகனத்தோடு கூட மலையில இருந்து கீழே உருண்டு போயிருக்க முடியும். ஆனா அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு தாமதம் அங்க ஆண்டவர் அது மூலமாக என்னுடைய ஜீவன ஆண்டவர் அங்க காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் அங்க ஜேசிபி எல்லாம் வந்து அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால அந்த மலை அந்த பகுதியில கடந்து போக முடிஞ்சது. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் சொல்ற மாதிரி வேதத்துல இருக்கு, பூமி நிலை மாறினாலும் மலைகள் அந்த மாதிரி அது அதிர்ந்து நடுச்சமத்துல சாய்ந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். அதற்கு காரணம் என்ன? அவர் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமாக கூட இருக்கிறார். அதோடு கூட அந்த சூழ்நிலையில அவர் யார் என்று அறிந்து கொள்ளுகிறதுனால, அவரை நான் வாழ்க்கையில அறிந்து வைத்திருக்கிறதுனால, எந்த சூழ்நிலையுமே பதட்டம் அடையாம, பதறாம நான் முன்னேறி செல்வதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பாக, அது எந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் நம்மளுடைய பாதுகாப்பாக, அவருடைய சட்டைகளின் கீழே பாதுகாப்பு இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவராக இந்த 2025ல நாம் அவரை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது பிரச்சனைகளோடு கூட, பிரச்சனைகள் மத்தியில நான் அவர் அறிந்து கொள்வதும், அது மாத்திரமல்ல, நான் எப்பொழுதுமே நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்வதற்கு நான் நேரம் எடுத்து அவரின் வாழ்க்கையில அதிகமா அறிந்து கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசியனுடைய புத்தகத்தினை வாசிக்கும் போது அங்க தானியேல் அங்க சொல்றாருன்னா, யார் தேவனை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பலன் அடைந்து, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவர்கள் திடமனதா இருந்து பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்வார்கள். Those who know their God
will be strong and will do great exploits என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவனை அறிந்திருக்கிறவர்கள் பலனடைகிறார்கள். தேவனை அறிகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு திடம் அவங்க வாழ்க்கையில அவர்கள் உண்டாகிறது. இன்னொரு ஒரு சாட்சி நான் சொல்லுகிறேன். இப்பொழுது கிறிஸ்துமஸ் வாரத்திலையும் கூட நான் நேபாள் தேசத்துல தான் இருந்தேன். கடந்த 3 ஆண்டுகளாகவே நான் கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த வாரத்திற்கு அதிகமாக நேபாளில இருந்து திறந்த வெளியிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான கூட்டங்களை ஆயத்தம் பண்ணி அங்க நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் தேவன் கிருபை செய்தார். இந்த வருடத்துல மாத்திரம், அதாவது 2024 டிசம்பர்ல மாத்திரம் நாங்க கிட்டத்தட்ட 12 புதிய இடங்களை தெரிந்து கொண்டு, நம்மளுடைய ஊழியர்களை அவர்கள் இந்த இடங்கள்லாம் தெரிந்து கொண்டு திறந்த வழியில கர்த்தரை அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அது பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. திறந்த வெளியில நமக்கு ஒரு மேடை அமைத்து எல்லாம் ஓப்பன் தான், அங்க ஸ்பீக்கரை வச்சு சுவிசேஷம் அறிவிப்பதற்கான கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தோம். அந்த 12 இடங்களில நான் எல்லா இடங்களும் நான் போகல, சில முக்கியமான இடங்கள்ல மாத்திரம் நான் அங்க இருந்து நான் அந்த ஓப்பன் ஏர்ல காஸ்பல் குருசைட்ல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் கிருபை செய்திருந்தார். நல்ல குளிர், பயங்கரமான குளிர் தான். அதற்கு மத்தியில் நாங்கள் குடும்பமாக நாங்கள் சென்றிருந்தோம். அப்போ ஒரு ஊர்ல பைரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பணித்தளத்துல நான் சுவிசேஷத்தை அந்த மாலை நேரத்துல அந்த கூட்டத்துல நான் போயிருந்தேன். போய் அங்க அறிவிப்பதற்காக நான் போயிருந்தேன். நல்ல ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த சுவிசேஷத்தை அறிவித்து பாவத்தை குறித்து நான் பேசி நான் அந்த ஆல்டர் கால் நான் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க ஜனங்கள் அந்த கூட்டத்தை பங்கெடுத்திருந்தாங்க. அவனுடைய கிருபையினால கர்த்தர் நமக்கு அங்க ஒரு நல்ல ஒரு திறந்த வாசல இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அவ்வளவு பேரும் பாத்தீங்கன்னா நான் அழைக்கும் போது ஸ்டேஜ் கிட்ட அத்தனை நபரும் முன்னாடி வந்துட்டாங்க. வந்து கண்ணீரோடு கூட தன்னோட வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சுவிசேஷத்தை கேட்டுறாத ஜனங்கள். அது முடிஞ்சு நான் வரும்போது ஒரு அம்மா வந்து ஒரு சாட்சி, அவங்களே வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டு தன்னோட மகளை கூட்டிட்டு வந்தாங்க. என்னம்மா அப்படின்னு நான் கேட்டா பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அவங்க மகள் பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லி அவளுக்கு ஏற்கனவே டிபி இருந்திருக்கு, டியூபர்குலோசிஸ் இருந்திருக்கு, காச நோய் அதிகமாகி அது ஒரு ஸ்ட்ரோக்காக மாறி கோமாவுக்கு கொண்டு போயிருச்சு. அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் போவதற்கு முன்பு நடந்த சம்பவம். அவ திடீர்னு அந்த ஸ்ட்ரோக்னால வந்து அந்த கோமால இருந்து அந்த பிள்ளை வந்துட்டு வாலிப பிள்ளை திரும்ப அவளுக்கு வந்து வெளியே வந்திருக்கிறா, கான்சியஸ் ஆயிருக்கிறா. வரும்போது பாத்தீங்கன்னா அவ வந்து சொல்லியிருக்கிறா, என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொன்னா, ஏசு 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 ஏசுன்னு சொல்லி அவ வந்துட்டு அப்பதான் முழிச்சிருக்கிறா. அதுக்கு அவளுக்கு இயேசுவை பத்தி அவளுக்கு தெரியாது, அவங்க குடும்பத்துக்கு தெரியாது, அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆபத்து காலத்துல அந்த அவளுடைய சூழ்நிலையில அங்க ஆண்டவர் அவரோடு கூட அவ கோமால இருக்கும் போது அவரோட இடைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் கர்த்தர் பாத்தீங்களா. அப்ப அந்த ஊர்ல போய் நான் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அங்க வந்தாங்க. ஏற்கனவே அந்த ஊர்ல கர்த்தர் இந்த கிரியை செய்திருக்கிறார். ஏசு ஏசுங்கிற அந்த சத்தத்தை அவங்க கேட்டது மாத்திரமில்ல, அந்த ஊர்ல நிறைய பேருக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த நாளில அந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர்கள் அத்தனை பேரும் அழுது கொண்டு ஆண்டவர் அங்க வந்தது ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த ஊருடைய அந்த கிராம தலைவன் சொல்லுவாங்களே, அந்த ஊருக்கு வந்து கிராம தலைவி முக்கியா என்று சொல்வார்கள். எங்களை விடவே இல்லை. நான் என்னோட குடும்பத்தோடு நான் போயிருந்தேன். நம்மளுடைய ஊழியர்கள் அங்க மிஷினரிகள் நேபாள பணி சேர்வர்கள் அங்க இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, கடவுளுடைய நபர்கள் நீங்களாம் எங்க ஊர்ல வந்திருக்கும் போது நாங்க உங்களை எப்படி போக முடியும், நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி திறந்த வெளி சுற்றிலும் பாத்தீங்கன்னா காடு, பயங்கர பனி, தலையெல்லாம் பனியில் நனையுது. அந்த திறந்த வெளியில இந்த சூடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. அதை வந்துட்டு அதையும் கொண்டு வந்து சாப்பிட கொடுத்தாங்க. சாதாரண உனக்கு ஒரு காரியம், அவனுடைய அன்பு நிமித்தமாக கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த கிராம தலைவி என்னிடத்துல போகும்போது சொன்னாங்க, ஐயா இந்த இயேசுவை எங்க வாழ்க்கையில எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்குதான் ஆண்டவர் அவங்க அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒரு நாள்ல பாருங்க, அந்த இடத்துல ஒரு நிலத்தை, நல்ல ஒரு பெரிய நிலம், அதை காமிச்சு சொன்னாங்க, எங்களுக்கு இங்க ஒரு ஆலயம் எங்களுக்கு நீங்க கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உடனே கேட்கிறாங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதுக்காக நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அது நான் ஒரு பதற்றம் அடையாம அவர் நான் இன்னும் அறிந்து கொள்வதற்கு ஒரு ஏதுவாக, அவர் இன்னும் நான் அவரை துதிப்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் செய்கிறார். அப்ப பிரச்சனைகளோ சவால்களோ எல்லாமே எதற்கு அப்படின்னா, இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அவரிடத்தில் நான் கிட்டி சேருவதற்கு, நான் அந்த சூழ்நிலையிலும் நான் பதற்றம் அடையாம அமர்ந்திருந்தவரை நான் அறிந்து கொள்வதற்கு. அது செய்வது யாருன்னா நம்முடைய கர்த்தர் செய்கிறார். அவருடைய பிரசன்னம் அதை நான் செய்கிறது. அதை உங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய வருடத்துல
நான் அதிகமாக அவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். இரண்டாவதாக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அடுத்து நான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதுல இரண்டாவது பாத்தீங்கன்னா வசனத்தை நீங்க பாருங்க. ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 46 6ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. The nations are in uproar, the kingdoms totter, he utters his voice, the earth melts. இங்கே தேசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது நான் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொன்னேன். இரண்டாவது தேசங்களில நடக்கிற காரியத்தை குறிச்சு ஆண்டவர் அங்க பேசுகிறார். இப்ப நம்ம இருக்கிற இந்த சூழல் பார்த்தீங்கன்னா உலகம் எங்குமே தேசங்கள், ஜாதிகள், அதுக்குள்ள ஒரு தத்தளிப்பு, அதுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு, அப்படிப்பட்ட ஒரு கயாட்டிக் ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு உலகம் எங்கு பாத்தீங்கன்னா அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், எல்லா விதத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலைவரமற்ற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு எந்த தேசமா எடுத்தாலும் சரி, இன்னைக்கு வந்து அமெரிக்க தேசத்துல எடுத்தாலும் கூட ஒரு பயங்கர ஒரு பதற்றம் தான். நீங்க செய்திகளை நீங்க வாசிச்சிருக்க முடியும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்த காரியம், நியூ இயர் அன்னைக்கு புருக்லின்ல நடந்த காரியம், உலகம் எங்குமே, அதாவது பாதுகாப்பான தேசம் என்றோ, அது வந்து பொருளாதார ரீதியாகவோ, அரசியல் ரீதியாகவோ, மற்ற எந்த ரீதியிலுமே இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லவே கூடாத அளவுக்கு இன்னைக்கு தேசங்கள் பயங்கர ஒரு கொந்தளிப்புல இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த காரியங்கள் நீங்க செய்திகளை நீங்க கேட்டிருக்க முடியும். சமீபத்துல நான் குவைத் தேசத்துல ஒரு மிஷன் கான்ஃபரன்ஸ்ல நான் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ரொம்ப சமீபத்துல ஒரு 1.5 மாதங்கள் தான் இருக்கும். அங்க நான் போயிருக்கும் போது திடீரென்று சொல்லி, அதாவது நான் போன அன்னைக்கு எனக்கு அங்க இருந்தவர்கள் அந்த லோக்கல் சிம்மை எனக்கு கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த லோக்கல் சிம்மை நான் போட்டுட்டு என்னோட மொபைல போட்ட உடனே நைட்ல ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு காலை 10 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி அலாம் அடிக்கும் என்று சொல்லி அதுக்கு ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நாங்க அந்த வீட்டுல இருக்கவங்களை கேட்டேன், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொன்னாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அந்த ஒரு ஒரு பிரச்சனை, அந்த இவங்க அந்த மிசைல் லான்ச் பண்ணதெல்லாம் நீங்க பார்த்திருக்க கூடும். அப்பதான் ட்ரம்ப் வந்துட்டு அமெரிக்காவின் ஜனாதிபதியா எலெக்ஷன் அவர் வின் பண்ண அடுத்த நாள் இந்த செய்தி எனக்கு அந்த மொபைல் போன்ல வருது, SMS வருது, குவைத்தினுடைய நம்பர்ல. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வின் பண்ண உடனே இஸ்ரேல் வந்து ஒருவேளை அவங்க ஈரானுடைய அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அதை வந்துட்டு அவங்க அதை பாம்பு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பதட்ட சூழல் அங்க உண்டாயிருச்சு. அது கிட்டத்தட்ட ஈரானுடைய பார்டர்ல ஒரு 80 அடி ஆழத்துல அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அங்க வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஒருவேளை அதை பாம்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து எங்க இருக்குன்னா அது குவைத்தினுடைய பார்டர்ல இருக்கு. அது அடிச்சா முதல்ல பாதிக்கப்படுற தேசம் ஈரான் கிடையாது. ஏன்னா அது வந்து தலைநகரமா இருக்க தெஹ்ரான்ல கிடையாது, இங்கதான் இருக்கு. முதல் பாதிப்பு குவைத் தேசத்துலதான் வருமா. அதனால என்ன செய்திருந்தாங்கன்னா, அடுத்த நாளே அங்க தேசம் முழுக்க, நான் அப்பதான் அந்த ஊர்ல தான் இருக்கிறேன், தேசத்துல நான் இருக்கிறேன், எல்லா ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சுல இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த மாஸ்க், அது மாத்திரம் இல்லாம டின் ஃபுட்ஸ், கேன் ஃபுட்ஸ், அதாவது ஷெல்ஃப் லைஃப் அதிகமா இருக்கக்கூடிய, அதிக நாட்கள் வரக்கூடிய அந்த பொருட்கள், அதெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாங்க தேசம் முழுக்க. ஏன்னா பதற்ற சூழல், எப்ப எது நடக்குமே அப்படின்னு தெரியாது. அப்ப என்ன அங்க வச்சிருந்த அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி எது நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நாங்க இந்தியாவுக்கு அனுப்பிடுறோம், அங்க இந்தியாவுல உங்களை கொண்டு மிஷினரி பணியில நிறைய ஆண்டவருக்கு செய்யணும். நாங்க எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா தான் இருந்து நான் சொன்னேன், ஐயோ உங்களுடைய உயிரை குறிச்சு உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்க பேசி கொண்டிருந்தோம். எதுக்கா நான் சொல்லுகிறேன், எனக்கு உலகம் எங்குமே ஒரு கொந்தளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான ஒரு சூழல்ல இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு மத்தியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார் பாருங்க. 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அவர் பாருங்க, ஒரு நதி உண்டு. 46ஆம் சங்கீதம் 4வது வசனம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்ப தேசங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுதும் அங்கே ஒரு நதியை குறித்து ஆண்டவர் அங்க பேசுகிறார். இங்க சங்கீதக்காரன் இங்க பேசுகிறார், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன இது? இதை வந்துட்டு நீங்க சூழலை பார்த்தீங்கன்னா, எருசலேம் அந்த நகரம் வந்துட்டு அதை குறிச்சு அங்க பேசப்படுகிறது. அங்க ஒரு பெரிய நதி கிடையாது. நீங்க எருசலேம்ல பெரிய நதி இல்ல, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீம் தான் அங்க போயிட்டு இருக்கு. அது அந்த நகரத்திற்கு, அந்த ஊருக்கு போதுமானது கிடையாது. ஒரு நதி இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் ஒரு சின்ன
ஒரு அருவி போவதற்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த காலத்துல இப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஊர்ல, இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல ஒரு நதி இல்ல. ஆனால் ஒரு காலம் வரப்போகுது, அங்க தேவனுடைய நகரமாகிய இந்த எருசலேம்ல ஒரு ஒரு நதி அங்கே உண்டாகும் என்று சொல்லி அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக வரப்போகிற காரியத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் பேசுகிறான். வரப்போகிற ஒரு காரியம், தேவனுடைய நாட்களில் வரப்போகிற ஒரு காரியம். ஆனால் அது நம்மளுடைய தற்சமயம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலில் தேசங்களில தேவன் செய்கிறதற்கு ஒரு செய்ய நினைக்கிற ஒரு காரியத்திற்கு நினைக்கிற ஒரு காரியம் அது என்ன அப்படின்னு சொல்ல நம்ம அறிந்திருக்குன்னு சொன்னா, நீங்க என்னோட கூட வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய 22ஆம் அதிகாரத்துல அதை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது நீங்க என்னோட கூட திருப்பி ரெவலேஷன் சாப்டர் 22 நான் அதை வாசிக்கிறேன். பாருங்க, ரெவலேஷன் அதனுடைய 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துவது அவருடைய 22ஆம் அதிகாரத்துல அந்த நதியை குறித்து அங்க பேசப்படுகிற அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் தேசங்களில என்ன செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வாசிக்கிறேன். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இங்க ஒரு நதியை குறித்து இங்க யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதே நகரத்துல ஓடுகிற அந்த இது புதிய எருசலேமை குறித்து இங்க யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அங்கே சங்கீதக்காரன் அந்த எருசலேமை குறித்து அவர் பேசினாலும் அவர் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டதுனால தீர்க்க தரிசனமாக அந்த புதிய எருசலேமை குறித்து தான் அங்க சங்கீதக்காரன் அங்க பேசுகிறார். ஒரு நதி உண்டு என்று சொல்லி இந்த நதியை குறித்து சொல்லும் போது யோவானுக்கு என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. இந்த 2ஆம் வசனத்துல வாசிக்கிறேன் நான் திரும்ப. நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இங்க தமிழ்ல ஜனங்கள் என்று போடப்பட்டிருக்கு, ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு the healing for the nations, தேசங்களுக்கு என்று அங்க போடப்பட்டிருக்கு. அது ஒரிஜினலான கிரேக்க மொழியிலும் கூட அங்க அந்த வார்த்தையை நீங்க அங்க பார்க்க முடியும். எத்னே என்கிற ஒரு வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். ஜனங்கள் என்று சொல்ல, அதாவது தேசங்கள் என்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த நதி என்னது? அது அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு நதியாம். அது தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நதி. இருக்கிற சொன்ன மாதிரி இன்னைக்கு உலகம் எங்கும் தேசங்கள் எல்லாம் ஒரு பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுல அது அரசியல் ரீதியாக அதற்கான பதில் அல்ல அதற்கான ஆசீர்வாதம் அது பொலிட்டிக்கலாகவோ இல்ல வேறு விதத்திலேயோ கிடையாது, அரசாங்க ரீதியாகவோ இல்ல. அவர் என்ன சொல்றாரு, இது தேவ சமூகத்தில இருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணீராக்கிய அந்த நதியே ஜனங்களுக்கு, தேசங்களுக்கு ஆரோக்கியத்தை, அந்த ஹீலிங்க கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னது? இந்த வருடத்துல, இந்த 2025ஆம் வருஷத்துல நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நாம் நம்மளுடைய கண்களை நம்மளுடைய சூழல்ல மாத்திரம் நாம் பார்த்து அவருடைய சகாயராக, ஆபத்து காலத்துல எனக்கு துணையா இருக்கிறார், நான் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ளுகிறேன் என்கிற முக்கியமான ஒரு காரியம். அதோடு கூட நின்று கொள்ளாம, 2வதாக நான் தேசங்களை நான் பார்ப்பதற்கும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக நம்மை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறாரு. நம்ம இருக்கக்கூடிய இந்திய தேசமாக இருக்கலாம், வேறு தேசங்களாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த நதி தான்
இந்த இந்த கொந்தளிக்கிற இந்த சூழ்நிலையில, தேசங்களில ஏற்படுகிற இந்த பிரச்சனைகளில ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதற்கான மருந்து இதுவே. அதற்கான காரியம் இதுவே. அதுல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு வாய்க்காலாக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து இந்த இந்த வருஷத்துல நீங்கள் பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மிஷனரியாக இருக்கக்கூடிய வில்லியம் கேரி என்ற மிஷனரி குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிஷனரி ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். இந்திய தேசத்துல வந்து கர்த்தருக்காக அநேக காரியங்களை அவர் செய்த ஒரு தேவனுடைய தாசன். அவர் சொல்றாரு, இப்படி என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் என்று அவர் சொன்னார். அப்படின்னு என்னது, நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அதே போல தேசங்களிலே ஆண்டவர் இந்த கொந்தளிக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு ஆரோக்கியத்தை தேசங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு அவருடைய சுவிசேஷமே இந்த இந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். தேவனுடைய சமூகமே இந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த ஜீவ தண்ணீரே இந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். அந்த நதியில எசேக்கியேல், எல்லாவற்றையும் எனக்கு விளக்க நேரம் இல்ல, எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் அங்க ஒரு நதியை குறித்து அங்க பேசுகிறார். அதுல ஒரு அந்த அந்த தீர்க்கதரிசியே ஆண்டவர் எசேக்கியேல அந்த நதியில கடந்து போகிற ஒரு தரிசனத்தை அவர் அங்க பார்க்கிறாரு. போகும்போது உங்களுக்கு தெரியும், அங்க அவரது கணுக்கால் வரைக்கும் அங்க போறாரு, முழங்கால் வரைக்கும் போறாரு, இடுப்பளவு வரைக்கும் அதுக்குள்ள அவர் நடந்து போகிறாரு, மூழ்கிற அளவுக்கும் அவர் அதுக்குள்ள போகிறார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, இந்த இந்த தேசங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை உன் மூலமா நான் கொண்டு வர்றதற்கு முன்னாடி உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ஆரோக்கியத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆரோக்கியம்னா என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது என்னுடைய சரீர சுகம் மாத்திரம் அல்ல, இது ஆன்மாவினுடைய சுகம், ஆவிக்குரிய ஒரு சுகம். நான் இன்னும் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய ரீதியாக என்னுடைய ஆன்மாவினுடைய ரீதியில உம்முடைய ஆண்டவரே சமூகத்துல இருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்னால அந்த ஜீவ தண்ணீர்னால எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை நீர் கொடுப்பது மாத்திரமல்ல, நான் ஆண்டவரே தேசங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு கருவியாக இனி மாற்றும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை தேசங்களில நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆமென். கர்த்தர் அது உங்கள் மூலமா செய்வாராக. மூன்றாவதாக, இந்த தேசங்களை குறித்த ஒரு காரியத்தை குறித்து நான் சொன்னேன். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கிறேன். நான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்மள தேசங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு கருவியாக நம்மை பயன்படுத்துவது மாத்திரமல்ல. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் இங்க ஆக்சுவலா இந்த மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு பல இடங்களில பலவிதமான பிரச்சனைகளோடு கூட ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறத நீங்க ஒரு பார்த்திருக்க முடியும். நான் இந்த காரியம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதுல ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். போன வருடம், அதாவது போன வருடம் கிடையாது, 2023ஆம் வருஷத்துல நாங்க நேபாள் தேசத்துக்கு குடும்பமாக நான் சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அங்க போயிருந்தோம். போயிருக்கும் பொழுது அந்த வாரம் முழுவதும் அங்க இருந்து பல இடங்களில திறந்த வெளியில சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய விளைவாக போன வருடத்துல மாத்திரம் 5 புதிய பணித்தளங்களை நாம அங்க தேசத்துல தொடங்குவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப நான் இந்த வருஷத்தினுடைய 2024 தொடக்கத்துல இடையில என்னுடைய மகன் கேட்டான். எனக்கு ஒரு 7 வயது நிரம்பிய மகன் உண்டு. அவன் இடத்துல வந்து, அப்பா டாடி நம்ம இந்த வருஷமும் நம்ம வந்துட்டு நேபாளுக்கு தான் போகிறோமா அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கேட்டேன், எதுக்குமா கேட்கிறேன்னு சொன்னா, அவன் சொன்னா, டாடி நமக்கு பீகார்ல கிடைக்கிற அந்த மோமோவோட நேபாள் இருக்கிற மோமோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னா. கொஞ்சம் வேடிக்கையா இருந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், நீ அதுக்காக தான் நீ அங்க போக விரும்புறியா அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்னா, இல்ல அது மாத்திரம் இல்ல, அவன் இன்னொரு காரியம் சொன்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. நான் போயிருக்கும் போது நிறைய இடங்கள் இருக்கு, சின்ன பிள்ளைகளோட அவன் விளாண்டான். அவங்கள்ட்ட எல்லாம் விளையாடுவதற்கு ஒண்ணுமே இல்லை, ஏதோ சின்ன சின்ன உடஞ்ச பொருள்லாம் எடுத்து விளையாண்டு இருந்தாங்க. அதை பார்த்து இவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னா, அடுத்த முறை நான் போகும்போது என்கிட்ட இருக்கிற விளையாட்டு ஜாமான்ல பாதியை நான் கொண்டு போய் அந்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்
அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நாங்க போகும்போதும் சில விளையாட்டு பொருட்களை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆண்டு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில நபர்கள் நமக்கு சில துணிகளை கொடுத்திருந்தாங்க. நல்ல புது துணிகள் அதை நமக்கு கொடுத்தோம். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ, தேசங்களில இன்று ஜனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற கருவியாக அவர் மாற்ற விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப 2025 வருஷத்துல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் ஆரோக்கியத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அந்த தேசங்களுக்கு ஆரோக்கியமான கருவியாக மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மூன்றாவதாக நான் வாசித்த அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய செய்கையை நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு, அந்த 10வது வசனத்துடைய பின்பகுதியில ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் ஆண்டவர் சொல்றார். காரியத்தை நான் சொல்ல முடிக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் என்ன? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, ஜனங்களுக்குள்ள, ஜாதிகளுக்குள்ள, பூமியில அவர் உயர்ந்திருக்கிறவராக அவர் இருக்கிறார். வேதம் சொல்கிறார், I am exalted among the nations, I am exalted in the earth. அவர் உயர்ந்திருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் ஜனங்களுக்குள்ள, ஜாதிகளுக்குள்ள, தேசங்களிலே அவர் உயர்ந்திருக்கிறார் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இது அறிந்த நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவரோட செய்கைகளை பாருங்கள்னு சொல்லி சங்கீதக்காரன் அவன் அழைக்கிறான். இப்ப நான் சொன்னதெல்லாம் அவரோட செய்கைகளை நாம் பார்ப்பதற்காக நம்மளை அழைக்கிற ஒரு காரியம். அதோடு கூட நிறுத்திடாம இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. சங்கீதம் அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதின புஸ்தகம், அதோடைய 12ஆம் அதிகாரம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் என்னோட கூட திருப்பி அந்த வசனத்தை வாசிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஏசாயா 12ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். ஏசாயா 12:4 வசனம். 3 நான் வாசிக்கிறேனே. 1ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நான் அவரை அறிந்து கொள்கிற காரியம். அதோடு கூட நிறுத்தல. 4ஆம் வசனத்தை பாருங்க. அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். 5ஆம் வசனம், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். அது 2 வசனத்தை திரும்ப பாருங்க. என்ன வசனத்துல இருக்குது? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். அப்ப ஆண்டவர் உங்களையும் எதுக்கு அழைக்கிறாரு? நான் அவருடைய செய்கைகளை நான் வந்து பார்த்து அறிந்து கொள்ள மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கவும் அழைக்கப்படுகிறேன். அப்ப 2025ல நான் அவருடைய செய்கைகளை நான் அறிந்து கொள்ள மாத்திரமல்ல, அறிவிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எங்க? ஜனங்களுக்குள்ள, தேசங்களுக்குள்ள, ஜாதிகளுக்குள்ள ஆண்டவர் அறிவிக்க விரும்புகிறார். அவருடைய செய்கைகள் வசனம் பார்த்தீங்கன்னா, கம் பிஹோல்ட் த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட். அவருடைய செய்கைகள் ரொம்ப ஆச்சரியமானது. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், 2024 முடிவுல 3 நாட்கள் நாங்கள் ஊழியர்களாக நாங்கள் அங்க உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல வந்தோம் என்று சொல்லி, தடைகளை தகர்த்தெறியுங்கள் என்கிற தலைப்புல, பிரேக்கிங் த பேரியர்ஸ் தலைப்புல. அப்ப நான் ஒரு சாட்சியை எங்களுடைய மிஷனரிகளுக்கு நான் அங்க பகிர்ந்து கொண்டேன். உங்களோட நான் சொல்லுவது வழக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தேவனுடைய செய்கைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்றது நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பீகாரா இருக்கலாம், ஜார்க்கண்டா இருக்கலாம், உத்தரப்பிரதேசம், விசேஷமாக மத்திய பிரதேசத்துல எல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் பயங்கரமாவே அதிகமாக இருக்கிறது. நிறைய விதங்கள்ல நம்முடைய மிஷனரிகள் உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். பணித்தளங்கள்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆலயங்களில நிறைய வித பிரச்சனைகள், அதாவது வெளியிருந்து சுவிசேஷ எதிரிகள் பல காரியங்களை செய்கிறார்கள். நீங்க தொடர்ந்து அதெல்லாம் நீங்க கேட்டிருக்க முடியும், அதற்காக நீங்க ஜெபித்திருக்க முடியும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஜெப குறிப்புகளை நம்மளுடைய ஜெம்ஸனுடைய இதுல வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம பதிவிட்டுட்டே வர்றோம். அதெல்லாம் நீங்க வச்சுட்டு வாசிக்கிறது மாத்திரமல்ல, நீங்க அதற்காக நீங்க ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். நீங்க இந்த 2025 வருஷத்துல நான் உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், உங்களுடைய வீடுகளில நீங்கள் குறைந்தது ஒரு மாசத்துல 2 முறையாவது, முடியும் என்று சொன்னால் 2 முறை, இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது
உங்களுடைய நண்பர்கள் சுற்றி இருக்கிறவங்களை நீங்க அழைச்சு வா ஒரு மாசத்துல ஒரு 2 நாள் 1 மணி நேரம் எடுத்து மிஷினரிகளுக்காக, மிஷினரி பணித்தலங்களுக்காக, நீங்க நடக்கக்கூடிய கேட்கிற காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறவங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் அது உங்க மூலமா செய்வாராக. இந்த வருஷம் உங்க வீடு ஒரு மிஷினரி ஊழியத்திற்கு ஜெபிக்கிற வீடாக கர்த்தர் அதை மாற்ற வேண்டும். உங்களுடைய ஒரு முக்கியமான தீர்மானமா அது இருக்கணும். இன்னைக்கு தேசங்களுக்குள்ள அவருடைய செய்கைகள் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, அறிவிக்கிறதற்கு நம் ஜனங்களை நாம் அனுப்புகிறோம், மிஷினரிகள் நாம் உருவாக்குகிறோம், அதை அறிவிக்கிறவர்களை நாம் தாங்குகிறோம். அது எல்லாவற்றை காட்டிலும் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. இந்த 2025ல இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரிடத்திலும் என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய வீடு ஒரு மிஷினரி ஊழியங்களுக்கு ஜெபிக்கிற வீடாக அது மாற்றப்பட வேண்டும். இந்த நாளில நீங்கள் அதை செய்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக எனக்கு இருக்கும். நம்மளுடைய மிஷினரி ஊழியங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாசத்துல ஒரு 2 முறையாவது ஒரு ஃபோர்ட் நைட் நீங்க உங்க வீட்டை நீங்க திறந்து அலைங்க, நீங்க இன்வைட் பண்ணுங்க. நீங்க நம்ம ஜூம்ல நம்ம கூட வருகிறது நல்லது. அது மாத்திரமல்ல, நாம் இருக்கிற இடங்களில ஜனங்களை இணைத்து ஜெபிக்க வேண்டியது, நம்ம சேர்ந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். நான் அதனுடைய ஒரு நல்ல ஒரு சாட்சி நான் சொல்லுகிறேன். வட பீகார்ல இருக்கக்கூடிய இந்த நார்தர்ன் ரீஜன், அங்க வந்துட்டு பேனிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணித்தளம் உண்டு. ஒரு 6 மாதங்களுக்கு 8-9 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அங்க பயங்கரமான எதிர்ப்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆலயத்தினுடைய அந்த என்ன சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அதை வந்துட்டு ஆராதனை நிறுத்தினார்கள். ஆராதனை நிறுத்துறது மாத்திரமல்ல, என்ன செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மேல ஆலயத்துக்கு மேல அவங்க சிலுவை அங்க வச்சிருக்கிறோம், அதை வந்து உடைச்சாங்க. சிலுவையை உடைத்து ஆராதனை நிறுத்தி பயங்கர பிரச்சனை அங்க நம்மளுடைய எல்லாம் செய்தாங்க. அப்ப நான் அங்க இருக்கக்கூடிய பணித்துல இருக்கக்கூடிய அங்க சத்யான்கிற சகோதரர் தான் அங்க மிஷனரியாக அவர் இருக்கிறார், பாஸ்டராக அங்க பணி செய்கிறார். அவரிடத்துல நான் போன்ல நான் தொடர்பு கொண்டு பேசினேன். அதுக்கு அந்த சபைகளுக்கு மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய ராகேஷ் என்று சொல்லி உண்டு. அவரிடத்துல நான் பேசும்பொழுது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துல இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் உதவி செய்வதற்கும் அவங்க ஆயத்தமா இல்ல. அவங்க வந்து இது உங்க பிரச்சனை, நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தாருன்னு பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அங்க மிஷனரியும் அந்த நம்மளுடைய விசுவாசிகளையும் வந்து சபைக்குள்ள வந்து ஒரு மனுஷன், அங்க ஒரு நபர் வந்து அடிச்சார். யார் அவங்களை வந்து தாக்குனாரோ, ஒரு 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 3 மாதம் கூட பிடிக்கல, திடீரென்று சொல்லி அவர் மரித்து போனார். அது தொடர்ந்து எந்த நபர் அந்த சபையில அந்த ஆலயத்துல மேல ஏறி அந்த சிலுவையை உடைத்தானோ அவனுக்கு மரணம். திடீரென்று சொல்லி அவன் மரித்து போனான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த இந்த என்ன சொல்றது, அந்த கூட்டங்களை கூட்டி வந்து இந்த எதிர்ப்புகளை செய்தது வந்து அந்த கிராமத்தினுடைய தலைவர், முக்கியா என்று சொல்லுவார்கள் இல்லையா. அப்ப சகோதரர் சத்யா அவர்கள், நம்ம மிஷினரி, ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் மார்க்கெட்ல அவர் போயிட்டு இருக்கும் போது இந்த முக்கிய அந்த கிராம தலைவன் எதிரில் வந்திருக்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா நம்ம இன்னும் எதிர்க்க போறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார் நம்ம சகோதரர். ஆனா வந்த அந்த கிராம தலைவன் என்ன செய்தானா, கிட்டத்தட்ட கால விழுகிற மாதிரி கைய கூப்பி, ஐயா என்னை மன்னித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா வயதுல பெரியவர், கிராம தலைவன் முக்கியா, ஐயா மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா, என்னையா எதுக்கு நீங்க சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல, நீங்க இவர் நினைச்சிட்டாரு, ஓகே அந்த 2 பேரும் மறைச்சிட்டாங்களே அதனாலதான் மன்னிப்பு கேட்கிறாருன்னு பார்த்தா, அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் மகன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறான். நாங்கள் உங்களுடைய இந்த ஊழியத்திற்கு, ஆலயத்திற்கு விரோதமாக வந்து உங்களை அடிச்சு சிலுவையை உடைத்து எதிர்ப்புகளை செய்ததனுடைய பாதிப்பு தான். உங்களுடைய தேவன் உண்மையாகவே ஜீவனுள்ளவர், பெரியவர் என்பதை அறிந்து கொள்றோம். நீங்க என்னை மன்னிச்சாதான் என் பிள்ளை பிழைப்பான் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த ஊர் தலைவன் வந்து நம்ம மிஷனரி இடத்துல மன்னிப்பு கேட்டார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எதற்காக நான் சொல்லுகிறேன், ஜாதிகளுக்குள்ள தேசத்துல நான் உயர்ந்திருப்பேன் என்கிற அந்த காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பணித்தளத்தில் நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அது கர்த்தர் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் அவருடைய செய்கைகளை பார்ப்பதற்காக மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகளை தேசங்களுக்குள்ள அறிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். கேட்கிற பிரியமானவர்களே, இந்த 2025 வருஷத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் தேசத்துல, இன்னும் மற்ற தேசங்களில, நேபாள் போன்ற தேசங்களில் ஆண்டவர் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுல நாம் இணைந்து
நாம் நேற்று நான் சொன்ன மாதிரி மிஷனரி பணித்தலங்களுக்கு, மிஷனரிகளுக்கு, நம்மளுடைய சுவிசேஷ வேலைக்கு ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதுல நாம் நாம் ஈடுபட வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் சிறையில வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், தைரியமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர் பிலிப்பியர் அதை குறித்து சொல்கிறார். கொலோசியர்ல அவர் அதை குறித்து எழுதுகிறார், நாங்கள் தைரியமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லி, உங்களுடைய வேண்டுதலினாலே இந்த சிறையிருப்பு மாறும் என்று சொல்லி அவர் அவர் எழுதுகிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்கள் நானும் அந்த சுவிசேஷத்தை அறிந்தது மாத்திரமல்ல, அவருடைய செய்கைகளை அறிந்தது மாத்திரமல்ல, ஜனங்களுக்குள்ள அறிவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாளில நமது செய்தியை நம்ம கேட்ட நாம் அந்த 3 காரியம் நான் மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அப்படி நம்ம இருக்கிற இடங்களிலே ஆண்டவனோட நாளில நமது சங்கீதம் 46 மூலமாக நமக்கு எல்லா சூழலிலும், எல்லா ஆபத்து காலத்திலும், எல்லா பிரச்சனைகளிலுமே நமக்கு துணையாக, நமக்கு பலனாக நான் இருப்பேன் என்று ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆண்டவரே, கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்தலாமா? இந்த வருஷத்துல, இந்த 2025ல நான் எந்த விதத்திலும் நான் பதற்றம் அடையாம, நான் அவரை நான் எல்லா சூழ்நிலையிலுமே அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, அவரையே சார்ந்து இருக்கத்தக்கதாக, அவரை நாம் அவர் நம்ம சார்ந்து இருக்கிறதுனால அவர் நம்ம மூலமாக அந்த சூழ்நிலையில செய்கிற காரியங்களை நாம் அறிந்து அவர் இன்னும் அவரை துதிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதோடு கூட ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னமே ஆண்டவரே என்னுடைய பிரசன்ட் ஹெல்ப்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை தேட, இன்னும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நாட எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி நீங்க ஜெபிங்க. அதோடு கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தாவே அப்பா, நீர் இந்த வசனத்துல நீங்க எங்களோடு கூட நீர் பேசினபடி சுவாமி, ஆண்டவரே அப்பா, நீங்கள் தேசங்களில எத்தனையோ காரியங்கள் நடக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதுல ஆண்டவரே அந்த ஆரோக்கியம் ஆண்டவரே அது உம்முடைய சமூகத்திலிருந்து தான் வருகிறது. ஆண்டவரே, உம்முடைய அந்த ஜீவ தண்ணீர், அந்த நதிதான் அதை செய்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர்ல ஆண்டவரே, அந்த நதியில நாங்கள் இன்னும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே முழங்கால் அளவோ கணுக்கால் அளவு எங்களுக்கு போதாது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மூழ்கத்தக்கதான அனுபவத்திற்குள் எங்களை எடுத்து செல்லுங்க. எங்களோட ஆவிக்குரிய அனுபவம், எங்களுடைய ஆன்மாவுடைய ஆரோக்கியம் ஆண்டவரே அதனால எங்களுக்கு உண்டாகட்டும். அதோடு கூட சுவாமி, நாங்கள் தேசங்களிலே ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற கருவிகளாக கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக ராஜா. ஆமாண்டவரே, அதை கர்த்தர் செய்வீராக. ஆமாண்டவரே, அதோடு கூட சுவாமி, நீர் பெரிய காரியங்களை நீர் செய்கைகளை நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிய எங்களுக்கு இந்த வருஷத்துல எங்களுக்கு நிறைய காரியங்கள் நீங்க செய்ய போறீங்க. அதோடு கூட ராஜா, தேசங்களுக்குள்ள ஜாதிகளுக்குள்ள நான் உயர்ந்திருப்பேன் என்று நீர் சொன்னீரே, அதை நாங்கள் உண்மை உயர்த்தத்தக்கதாக, உண்மை அறிந்து கொள்ள மாத்திரமல்ல, உண்மை அறிவிக்க எங்களுக்கு இந்த வருஷத்துல நீர் ஆண்டவரை எங்களை பயன்படுத்துவீராக சுவாமி. கூடி வந்திருக்கிற அத்தனை பேரையும் அப்படியாக நீர் பயன்படுத்துவீராக. உண்மையாகவே ஆண்டவரே, இந்த 2025ஆம் வருடம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா, ஒரு உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளுமே பெற்றுக்கொள்கிற ஒரு வருடமாகவும், ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தால் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாகவும், உம்மை பறைசாற்றக்கூடிய ஒரு வருடமாகவும் எங்களுக்கு அமையத்தக்கதாக ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட அத்தனை பேரையும் அப்படியாக நீர் ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்தி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் வருடத்தின் முதல் வியாழக்கிழமை 5வது ஆண்டின் முதல் மீட்டிங்ல நாம வளரணுங்கிற எண்ணத்தோடு அறிய வேண்டியவைகளை அறிந்து கொள்ள, செயல்பட வேண்டிய காரியங்களை செயல்படுத்த அருமையான சகோதரன் மூலமா ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நாம அறியணும், செயல்படணும். ஆண்டவருக்காக நாம் செயல்படுகின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற பாதைகள் வித்தியாசமானவைகள் என்பதை பல சாட்சிகளை நம்ம கேட்டோம். அநேக இடங்கள்ல அவங்க செல்கின்ற வேளையில மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதே நேரம் நாம செய்கிற பணிகளுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் நடுவிலும்
கர்த்தருடைய கிரியையை நாம கேட்டோம். நாம செயல்படும் போது இவ்விதமாக ஆவியானவர் செயல்படுவதோடு மாத்திரமல்ல, நம்மையும் நம்முடைய செய்கைக்கேற்ற பிரதிபலனையும் அவர் தர வல்லமையுள்ளவர். ஆகையினால சகோதரனுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நமது கூடுகையில